சிறப்பு கவன ஈர்ப்பு. தமிழ்நாட்டிலிருந்து நேபாளத்திற்கு சுற்றுலா சென்றவர்கள் வெள்ளத்தில் சிக்கியது குறித்து விழி 55 கீழ் அறிவிப்புகளை கீழ்காண் உறுப்பினர் கொடுத்துள்ளார்கள். திருவாளர்கள் ஏவா வேலு அவர்கள், மாண்பு உறுப்பினர் கார்த்திகேயன், மாண்பு உறுப்பினர் சி.வே. கணேசன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் தமிழ் அன்சாரி அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஜவஹர்லா அவர்கள், மாண்பு உறுப்பினர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள், மாண்பு உறுப்பினர் அக்ரி எஸ்.எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாண்பு உறுப்பினர் கே. சிவகுமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆர். செல்லசுவாமி அவர்கள், திருமதி லதா அவர்கள், மாண்பு உறுப்பினர் டி. ராமச்சந்திரன், மாண்பு உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள். இப்பொருள் குறித்து கட்சிக்கு ஒருவர் என சுருக்கமாக அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்வது என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நேபாள் நாட்டுடைய ராசுவா பகுதியில் நேற்றைய தினம் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 160 பேர் உயிரிழந்திருக்கிறாங்கன்னு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அங்கே 750 பேரை காணவில்லை என்றும் செய்திகள் வருகிறது. சுற்றுலா சென்ற கிட்டத்தட்ட 110 இந்தியர்கள் அங்கே இந்த பேரிடரில் சிக்கியிருக்கிறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டுடைய பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் சிக்கியிருப்பதாக செய்திகள் தொடர்ந்த வண்ணம் வருகின்றது. நேபாள் சென்ற குடும்ப உறுப்பினர்களை தொடர்பு கொள்ள முடியலன்னு இங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய குடும்பத்தினர் மிகுந்த பதட்டத்திலையும் அச்சத்திலையும் இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தில் எத்தனை தமிழர்கள் சிக்கியிருக்காங்க, அதில் எத்தனை பேர் நாம் மீட்டெடுத்திருக்கிறோம்? தமிழ்நாடு அரசு சார்பாக நேற்று ஒரு உதவி எண், அவசர உதவி எண், ஹெல்ப்லைன் நம்பரும் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. அரசு அறிவித்த அந்த ஹெல்ப்லைன் நம்பர்களுக்கு இதுவரைக்கும் எத்தனை அழைப்புகள் வந்திருக்கிறது? அந்த அழைப்புகள் தொடர்பாக என்ன மேல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த நிலைமையில் தமிழர்களை பத்திரமா மீட்டுட்டு வர்றதுக்கு தமிழக அரசு சார்பாக ஒரு சிறப்பு அதிகாரியை, ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை இந்த அரசு நியமிச்சிருக்கிறதா? அவங்க நேபாள் போகிறதற்கான திட்டங்கள் எதுவும் இருக்கிறதா? மேலும் இந்த பெருவெள்ளத்தில் சென்னை நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சிவஞானம் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கார் என்ற செய்திகள் வந்துகிட்டு இருக்கிறது. எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தயாநிதி மாறன் அவர்கள் எங்களுடைய தலைவருடைய அறிவுறுத்தலின்படி உடனடியாக இந்த தகவலை விரிவான ஒரு கடிதம் மூலமாக ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கிட்ட நேற்று மாலை கொண்டு போய் நேரில் கொடுத்திருக்கிறார். இந்த இக்கட்டான நேரத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு நாம் அனைவரும் பாதுகாப்பாகவும் உறுதுணையாகவும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சம்பவம் தொடர்பாக அரசு உரிய விளக்கம் அளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். மாண்பு உறுப்பினர் எடப்பாடி கே. பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவில் அண்டை நாடான நேபாளத்திற்கு தமிழகத்திலிருந்து 57 பேர் கொண்ட குழு ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்றார்கள். கும்பகோணத்தைச் சேர்ந்த 16 பேர், சென்னையை சேர்ந்த 4 பேர், திருவாரூர் 2, நெய்வேலி 1, சிதம்பரம் 11 பேர், புதுச்சேரியில் 3 பேர், சூளகிரியில் 2 பேர், நாமக்கல்லில் 1, மயிலாடுதுறை 7 பேர், தருமபுரி 2, திருவண்ணாமலை 1, திருச்சி 5 பேர், கிருஷ்ணகிரியில் 2 பேர், ஆக மொத்தம் 57 பேர் தமிழ்நாட்டிலிருந்து ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காக நேபாளம் சென்றிருக்கின்றார்கள். அங்கே ரசுவா என்ற மாவட்டத்தில், நேபாள நாட்டில் ரசுவா என்ற மாவட்டத்தில் அங்கே மிகப்பெரிய பனிப்பாறை உருகி அந்த உருகிய நீர் ஓதே கோசி என்ற ஆற்றில் திடீர் என்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இதில் சுமார் 1000 பேர் காணவில்லை என்று பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்தியில் வந்து விடுகின்றன. இந்த திடீர் வெள்ளப்பெருக்கில் தமிழகத்திலிருந்து நேபாளம் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டவர்கள் இந்த வெள்ளத்திலே 37 பேர் அடித்து செல்லப்பட்டதாகவும் 27 பேர் அங்கே பத்திரமாக இருப்பதாகவும் செய்தியிலும் ஊடகத்திலும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அவை 37 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். அதை மீட்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும். 20 பேர் பத்திரமாக இருப்பதாக தகவல்கள், அவர்களையும் மீட்டெடுத்து தமிழகத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அது மற்றும் கோவையில் உள்ள ஈசா மையத்திலிருந்து சுமார் 77 பேர் ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காக நேபாள் நாட்டுக்கு சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் என்ன ஆனால் என்று தெரியவில்லை, தகவலும் கிடைக்கப்பெறவில்லை. ஆகவே இது வெளியுறவுத்துறை அமைச்சரோடு தொடர்பு கொண்டு நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு அதிகாரி குழு டெல்லிக்கு அனுப்பப்பட்டு மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு வெளியுறவுத்துறை அமைச்சரோடு தொடர்பு கொண்டு நேபாள் நாட்டிற்கு சென்று தமிழர்கள் 57 பேரையும் மீட்டு தமிழகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும் என்று அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்ததோடு அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்களெல்லாம் அந்த 57 பேர் ஆன்மீக சுற்றுப்பயணம் சென்ற அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள்
மிகுந்த பதற்றத்தோடு இருக்கின்றார்கள், அவர் உறவினர்கள் பதற்றத்தோடு இருக்கின்றார்கள். ஆகவே அரசு வேகமாக துரிதமாக செயல்பட்டு ஆன்மீக சுற்றுப்பயணத்தில் மேற்கொண்டுள்ள அனைவரையும் பத்திரமாக மீட்டு தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அமைச்சருடைய கவனத்தில் கொண்டு வருகிறேன். சிவகுமார் அவர்கள். மாண்புமிகு பேரத்தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டிலிருந்து ஆன்மீக சுற்றுலாவாக நேபாளம், தமிழ்நாட்டைச் சேர்ந்த தஞ்சை, மயிலாடுதுறை, கடலூர் போன்ற பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 57 பேர் 3 வாகனமாக நேபாளத்தில் ஆன்மீக சுற்றுலா செய்துள்ளார்கள். அதில் நிலச்சரிவு ஏற்பட்டு பனிப்பொழிவால் திடீர்னு வெள்ளம் ஏற்பட்டனால் 57 பேரும் அதில் 20 பேர் பத்திரமாக மீட்டு ஆயுதப்படை காவல் நிலையத்தில் இருக்கப்பட்டதாக தகவல் சொல்லப்படுகிறது. மீதி 37 பேரோட நிலைமை என்ன என்றதை கவலைக்கிடமாக இருக்கிற குடும்பத்துக்கு தமிழக அரசு ஒரு குழு அமைத்து அவங்களை காப்பாற்றி இந்த 57 குடும்பத்துக்கும் தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும், அவங்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும். அதே போல் இந்த மாதிரி விஷயத்துக்கு காரணம் என்னென்னா இன்றைக்கி இருக்கிற சுற்றுச்சூழல் தான் காரணம். ஆகவே காலநிலை மாற்றத்தை இதனால் தான் திடீர்னு ஏற்படுது இந்த மாதிரி விஷயம்லாம். ஆகவே மாண்புமிகு இந்த 57 பேரில் 20 பேர் பத்திரமாக இருப்பதாக சொல்கிறாங்க. 37 பேர் நிலைமை என்ன என்றதை கூறி அவை கவனத்தை ஈர்த்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்பு உறுப்பினர் ஆர். செல்லசுவாமி அவர்கள். நேபாளத்திலே ஆன்மீக சுற்றுலா பயணம் சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த 57 பேர் சிக்கி பலர் வெள்ளத்திலே அடித்து சென்றதாகவும் 20 பேர் அங்கே பத்திரமாக இருப்பதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. சொல்வதற்கு வேறொன்றுமில்லை, அவசரமாக இந்த அரசு என்பது ஒரு குழுவை அமைத்து நேபாளத்தில் சென்று மத்திய அரசோடு தொடர்பட்டு அவர்களை அனைவரையும் மீட்டு பத்திரமாக கொண்டு வர வேண்டும் என்று இந்த கவனத்தை ஈர்க்கின்றேன். மாண்பு உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள். மாண்பு டி. ராமச்சந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்றைக்கு 8:30 மணி நேரத்தில் நேபாள நாட்டில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பனிப்பாறைகள் உருகி பெரிய அளவுக்கு அங்கே சாலைகள் அதே போல பாலங்கள்லாம் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டிலிருந்து 57 பேர் ஆன்மீக சுற்றுலா சென்றவர்களில் 20 பேர் இதுவரைக்கு மீட்கப்பட்டுள்ளார். இன்னும் மீதமுள்ள 37 பேருடைய நிலைமை என்ன என்பது இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை. நம்முடைய அரசின் சார்பாக டெல்லியில் உள்ள தமிழக இல்லத்தில் மீட்பு குழு அமைத்து அந்த விவரங்களை சேகரித்து உடனடியாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அந்த விவரங்களை தெரிவிக்கப்பட வேண்டும். அதே போல ஒன்றிய அரசோடு இணைந்து நேபாள தூதரத்தோடு இணைந்து மீதமுள்ள 37 பேரையும் பத்திரமாக மீட்டு தமிழகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று அரசின் கவனத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இருக்கிறேன். மாண்பு உறுப்பினர் தாரகை கத்பட் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்தியாவையே உலுக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமான நேபாளில் ஆன்மீக சுற்றுலா சென்ற நம்மளுடைய சுற்றுலா பயணிகள் 57 பேரை காணவில்லை என்பது உண்மையிலேயே பதைப்பதைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதுவும் தமிழ்நாட்டிலிருந்து தஞ்சாவூர், மயிலாடுதுறை போன்ற இடங்களிலிருந்து காணவில்லை என்ற தகவல்கள் வருகிறது. உடனடியாக இந்த அரசாங்கம் உண்மையிலேயே தமிழக அரசு நிறைய அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்ததாகவே சொல்லி நம்முடைய அமைச்சர் அவர்கள் வாயிலாக தெரிந்து கொண்டேன். போர்க்கால அடிப்படையில் உடனடியாக ஒரு ஹெலிகாப்டரை அங்கே அனுப்பி நம்மளுடைய தமிழகத்தில் சுற்றுலா சென்ற அவர்களை உடனடியாக மீட்க வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்கத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று ஒரு சின்ன ஒரு சஜஷன் இதில் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபோர்காஸ்ட் வந்துட்டு நமக்கு இப்போ காலநிலை மாற்றம் வந்து எப்போவுமே வந்துட்டு இருக்கு. அதனால சுற்றுலா நம்ம காலநிலையை வந்துட்டு எவ்ரி மந்த் வந்துட்டு இந்தந்த ஸ்டேட்டில் இப்படி இருக்குன்னு சொன்னோன்னே இப்போ எல்லாருமே சுற்றுலாவுக்கு போகிறாங்க. அதனால் இதை அனௌன்ஸ்மெண்ட் ஏர்லியாக ஒன்று கொஞ்சம் கொடுத்தா அட்லீஸ்ட் கொஞ்சம் ரெஸ்கியூக்கு அதனால் எதுக்காவது ஒரு நல்லா இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். எனவே இந்த காணாமல் போனவர்களை உடனடியாக மீட்பதற்கான நடவடிக்கை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்று பேரவை தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு போஜராஜன் அவர்கள். பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இது ஒரு துயரமான செய்தி. இதில் மத்திய அரசு முழுமையாக ஈடுபட்டு வெளியுறவுத்துறை அமைச்சரை பிரதமர் அவர்கள் பணித்து அவர்கள் சில முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே உறுப்பினர்கள் சொன்னது போல் தமிழர்கள் என்பது ஈஷாவிலிருந்து தான் அதிகமாக சென்றிருப்பதாக தகவல் இருக்கின்றது. அவர்கள் ஈஷாவை சார்ந்த மரியாதைக்குரிய சத்குரு அவர்கள் நேரடியாக சென்று
அந்த முயற்சியினை பாதுகாப்பு முயற்சியினை எல்லாம் மேற்கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் நாமும் நமது அனுதாபத்தை தெரிவித்து மத்திய அரசும் மாநில அரசும் எந்த அளவுக்கு உதவிகரமாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் முயற்சி செய்து இந்த சபை எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த உதவி செய்ய வேண்டும் என்று பேரவைத் தலைவரை கேட்டு உறுப்பினர் தம்மிமின் அன்சாரி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து நேபாளத்துக்கு ஆன்மீக சுற்றுலாவாக சென்ற 57 பேர் அந்த பெருவெள்ளத்தில் சிக்கியிருப்பது நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளங்களை உலுக்கி இருக்கிறது. அவர்களில் பெரும்பகுதியினர் டெல்டா மண்டலத்தை சேர்ந்தவர்கள். அதிலே 11 பேர் என்னுடைய சிதம்பரம் தொகுதியைச் சேர்ந்தவர்கள். நேற்றிலிருந்து அவர்களுடைய உறவினர்கள் அத்தனை பேருமே பதைப்பதைப்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். முழுமையான தகவல்கள் வரவில்லை. அவர்களிலே சிலர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள், சிலர் தேடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலின் மூலமாக நம்முடைய குடும்பத்தினர் அதில் யார் யார் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள், யார் யார் தொடர்ந்து தேடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற குழப்பத்தில் கவலையில் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே நம்முடைய தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசோடு கலந்து வெளியுறவுத்துறை மூலமாக இந்த விஷயத்தில் உண்மை நிலையை கண்டறிந்து அவர்களெல்லாம் பாதுகாப்பாக நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு பள்ளிகள் பேசுறீங்களா? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு ஜவஹர்லால் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேபாள் திபெத் எல்லை பகுதியில் ராகவா மாவட்டம் ஓடோகோசி நதி பனிப்பாறை உடைந்து ஐஸ்ராக் அவலாஞ்ச் அந்த நதியில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டு அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல் ஏராளமானோர் காணாமல் போயிருக்கிறார்கள். இதில் நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, கடலூர், சிதம்பரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 57 பேருக்கு மேற்பட்டோர் காணாமல் போயிருப்பது மிகுந்த பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கைலாஸ் மானசரோவருக்கு ஆன்மீகம் பயணம் சென்றவர்களுடைய நிலையும் என்னவென்று தெரியவில்லை என்ற பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் உயிரிழந்தவர்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கு சிக்கியிருக்கக்கூடிய தமிழர்களை போர்க்கால அடிப்படையில் மீட்டு தாயகம் கொண்டு வருவதற்கு இந்த அரசு உறுதியான வேகமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியத்தை இந்த அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இன்றைக்கு நீங்கள் கேள்வி நேரத்தை எடுத்திருக்கிறீங்க. 5 கேள்விகளுக்கு அலோவ் பண்ணியிருக்கிறீங்க. 5 கேள்விகளுக்கும் நம்முடைய அமைச்சர்கள் அவர்கள் தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறாங்க. துணை கேள்விகள்லாம் பதில் சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய வேண்டுகோள், இந்த கேள்வி நேரம் நடக்கும்போது குறிப்பாக நீங்கள் முக்கியமாக 5 துறைகளில் பதில் சொல்லியிருக்கிறாங்க. கேள்வி நேரம் நடக்கும்போது அந்த துறையினுடைய செயலாளர்கள் இந்த அவைக்கு வர வேண்டும், அவங்க நோட்ஸ் எடுத்துக்க வேண்டும். எனவே அதையும் நீங்கள் வலியுறுத்த வேண்டும். அதேபோல் இன்றைக்கி இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம். நானும் கொடுத்துருக்கிறேன், அனைத்து கட்சி தலைவரும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நாங்கள் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வரதுக்கு முன்பாகவே ஒரு அமைச்சர் அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்லணும்னு சொல்கிறாரு. அதையும் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க. இது உடனே நீங்கள் கரூர் இன்சிடெண்ட்டோட கம்பேர் பண்ணுறீங்க. அது நான் சரியாக இருக்குமா என்று தெரியவில்லை. ஏனென்றால் கரூர் இன்சிடெண்ட் நடக்கும்போது இங்கே அவையில் மாண்பு முதலமைச்சர் அவர்களே இருந்து அதற்கு பதில் சொன்னார்கள். இப்போ முதலமைச்சர் அவர்களும் அவையில் இல்லை, சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளரும் இல்லை. எனவே இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு எந்தெந்த துறை பிரச்சனை வரும்போது அந்த அரசு துறை அதிகாரிகள் இங்கே இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறிவுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர், இதை பற்றி நான் ஒரு விளக்கம் சொல்லணும். நீங்கள் பேசி முடிச்சிருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் இப்போ ஒரு வினா எழுப்பினார். முன்பு இருந்த நடைமுறை வேறு. இப்போ சட்டமன்றம் லைவ்ல கொடுத்துட்டு இருக்கனால இங்கே ஒரு வார் ரூம் கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய அனைத்து எந்த டிபார்ட்மெண்ட் வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5 டிபார்ட்மெண்ட்லேருந்து 8 டிபார்ட்மெண்ட் வரைக்கும் கேள்விகள் வருது. அனைத்து செயலாளர்களும் இங்கே இருக்க பக்கத்து ரூமில் வார் ரூமில் தான் இருக்கிறாங்கிறத நாங்கள் பதிவு பண்ணுறோம். முன்னாடி லைவ் இருக்காது, இப்போ லைவ் இருக்கிறனால எல்லாமே லைவ்லேயே பார்த்து செயலாளர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க. ஸோ அதை நாங்கள் பதிவு பண்ணுறோங்கிறத
கே நேரு அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, லைவ் என்பது எப்போதும் இருப்பது இல்லை. நான் சொல்றேன் இருங்க, நீங்க வெளியிடாமல் இருப்போமே தவிர இந்த கேள்வி பதில் கேட்கும்போது அதிகாரிகள் அங்கிருந்து துணை அதிகாரிகள்லாம் துறையினுடைய அதிகாரிகள்லாம் அங்கே இருப்பது தான் குற்றச்சாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய துறை செயலாளர் இங்கே இருந்தால் கேள்வி கேட்டதை தவிர வேறு பகுதி பல செய்திகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களிடம் கேட்கிறார்கள். நீங்கள் அதற்கு பதில் சொல்கிறீர்கள். துறையினுடைய செயலாளர் இருப்பாரையானால் குறிப்பெடுத்துக் கொள்வார். அது நடைபெறும் என்றால் நடைபெறும், நடைபெற முடியாது என்றால் முடியாது என்று சொல்ல வரும். எனவே துறையினுடைய செயலாளர் அவசியம் இருக்க வேண்டும். ஏன்னா இதுதான் பெரிய பாடி, சட்டமன்றம் தான் பெரிய பாடி. அந்த நேரத்தில் அதிகாரிகள் இங்கு இல்லை. முதலமைச்சர் இல்லை என்றால் முதன்மை செயலாளராக இங்கே இருக்க வேண்டும். சீஃப் செக்ரட்டரியாவது இங்கே இருந்தால், இப்போது நேபாளம் பிரச்சனையை அமைச்சர் சொல்கிறார், அப்போது குறிப்பெடுத்து என்ன பதில் இருந்தால் உடனடியாக சொல்வதற்கு திருத்துவதற்கு சரியாக இருக்கும். அதற்காக தான் சொல்கிறோம். மாண்பு உறுப்பினர்களுக்கு இப்படிப்பட்ட சம்பவங்கள் வந்து இப்போது தான் நடக்கிறது என்பதல்ல. சில நேரங்களிலே இப்படி சம்பவம் நடக்கிற போது, ஏன் ஆளுங்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற போது, நம்முடைய மாண்புக்குரிய உறுப்பினர் மாண்பு துரைமுருகன் அவர்கள் சொன்னதை அப்படியே படிக்கிறேன் பாருங்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவை பெரியது, அதிகாரம் மிக்கது, சர்வாதிகாரம் மிக்கது. ₹1 செலவு செய்ய வேண்டுமானாலும் அரசாங்கம் இந்த அவையினுடைய அனுமதியை பெற்றாக வேண்டும். இந்த அவையிலே பேசுகிற உறுப்பினர்கள் பொறுப்பு வாய்ந்தவர்கள். தங்கள் கருத்தை அந்தந்த கட்சிக்கு ஏற்ப பேசுவார்கள். இவற்றையெல்லாம் கேட்டு அந்தந்த இலாக்காவிற்கு உரியவர்கள் எந்தெந்த இலாக்காவிற்கு டிமாண்ட் வருகிறதோ அந்தந்த இலாக்காவுடைய அதிகாரிகள் செக்ரட்டரிஸ் வரிசையாக அமர்ந்திருப்பார்கள். யார் சொல்கிறது வந்து மாண்புமிகு அவை முன்னவர் துரைமுருகன் அவர்கள் வந்து அங்கே பேசுகிறார்கள். என்ன வருகிறேன் என்றால், இது ஒரு நல்ல பழக்கம் அல்ல. ஏற்கனவே ஒரு முறை இந்த மாதிரி இருந்தது. அப்போது மாண்புமிகு திரு பழனிவேல் ராஜன் அவர்கள், முன்னாள் பேரவைத் தலைவர் அவர்கள், அதிகாரிகள் இங்கே வர வேண்டும் என்று அன்றைக்கே ஒரு அட்வைஸ் செய்தார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை நான் கேட்டுக்கொள்வது, இந்த அவையை அதிகாரிகள் மதிக்க வேண்டும். அவர் சொன்ன பிறகு அவை சொன்னதை ஏற்று பேரவைத் தலைவர் சொல்கிறார், சென்ற ஆட்சியில் அவை முன்னவர்கள் சொன்ன கருத்தை ஏற்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இருப்பிடத்திற்கு வர வேண்டும் என்று நான் ஆலோசனை சொல்லுகிறேன் என்று முடித்து வைக்க, அதே முன்பு நடந்ததைப் போல, அதுதான் சொல்கிறேன் நான், முன்பு நடந்ததைப் போல இனி இல்லாமல் அதிகாரிகள் இருக்கையில் அமர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு துயரமான செய்தி, இக்கட்டான நேரம். அதில் சில நம்பர்ஸ்லாம் மாறுது. 57 பேரில் 100க்கும் அதிகமானவங்க, ஒரு பாலம் இல்லை, நிறைய பாலம். அதனால தான் அதை முன்னாடி சொல்லணும், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. முதற்கட்டமாக கிடைக்கப்பட்ட தகவல்கள் மட்டுமல்ல, தற்போது கிடைக்கக்கூடிய தகவல்களையும் கன்சல்டேட் பண்ணி நேபாள நாட்டில் கைலாஷ் யாத்திரைக்காக சென்ற தமிழ்நாட்டை சார்ந்த 103 தமிழர்கள் மீட்பு நடவடிக்கை குறித்த ஒரு சில தகவல்களை இங்கே நான் அறிக்கையாக தரேன். சீன பகுதியில் உள்ள மேலண்டை ஆற்று பகுதியில் பனிப்பாறை சரிவு காரணமாக ஏற்பட்ட மிகப்பெரிய திடீர் வெள்ளம் நேபாளம் திபெத் நாடுகளின் எல்லை பகுதியில் பூடேகாஷி ஆற்றில் ஒரு வெள்ளமாக பெருக்கெடுத்து பாய்ந்து ரசுவாக்கத்தை, திமுரே, சியாப்ருபெசி மற்றும் அதனுடைய கீழே இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் தீவிரமாக பாதித்து இருக்கிறது. 384 பயணிகள் காணாமல் போயுள்ளதாக தெரிய வருகிறது. இவர்களில் 291 பேர் வெளிநாட்டை சார்ந்தவர்கள் மற்றும் 93 பேர் நேபாள் நாட்டை சார்ந்தவங்க. 75 பேர் தீவிரமான காயமடைந்திருக்கிறாங்க. ரஸ்வாவில் 43 பேர், நுவாகோட்ல 29 பேர், தாத்திங்கில் 3 பேர். மொத்தம் 209 பேரை மீட்டு இருக்கிறாங்க. இதுல 2 வகையா தரை வழியாக குழுக்களை எல்லாம் அனுப்பி 93 பேரை தரை வழியாக மீட்டிருக்கிறாங்க. மேலும் ஹெலிகாப்டர்கள் மூலமாக ஏர் ஆம்புலன்ஸ்லாம் பயன்படுத்தி அந்த மேலிருந்து கயிறு கட்டி கீழே வீரர்களை இறக்கி 116 பேரை ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கப்பட்டிருக்கிறாங்க. இதுல பார்த்தோம்னா சின்ன சின்ன பாலங்களும் சின்ன சின்ன சாலைகளும் சேர்ந்து தான் அந்த பகுதியை வந்து கனெக்ட் பண்ணுது. அப்படி 35 வாகனங்கள் செல்லக்கூடிய பாலங்களும் 45 தொங்கு பாலங்களும் வெள்ளத்துல ஒரு நொடியில அடிச்சுட்டு போயிருச்சு. சுமார் 40 கிலோமீட்டர் அந்த பகுதியை கனெக்ட் பண்ணக்கூடிய 40 கிலோமீட்டர் சாலைகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. ரசுவாகுதி சுங்க மற்றும் குடிவரவு அலுவலகங்களை அந்த ஊழியர்களை தொடர்பு கொள்ளலான்னு பார்த்தா அவர்களே தொடர்பு கொள்றதுல பெரிய சவால் இருக்கு. இந்த நிலையில நேபாளத்துடைய ராணுவம், காவல்துறை, ஆயுத காவல் படை, அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறையிலிருந்து சில ஹெலிகாப்டர்களையும் உதவிக்கு எடுத்து இந்த தேடுதல் பணியும் மீட்பு பணியும் நிவாரண பணிகளும் தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருது. இதுல மேலும் மருத்துவ குழுக்களும் பல்வேறு மருத்துவ குழுக்களை அந்த சம்பவ இடத்துல வந்து குவித்து அந்த மருத்துவ குழுக்களினுடைய பணிகளும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க.
பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக தற்காலிகமான தங்கும் இடங்கள், உணவு, குடிநீர் மற்றும் அத்தியாவசிய மருந்துகள் தீவிரமாக வழங்கப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. இதுல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குரூப் இல்ல, ஒன்றுக்கும் மேற்பட்ட குழுவினர் போயிருக்கிறாங்க. அதுல குறிப்பா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இயங்கி வரும் சூப்பர் யாத்ரா கும்பகோணம் என்ற நிறுவனம் நேபாளத்தில் இருக்கக்கூடிய சாம்ராட் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் அந்த நிறுவனத்தோடு சேர்ந்து இந்த ஒரு பயண திட்டத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அதுல கடலூர் மாவட்டத்தில இருந்து 11 பேர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில இருந்து 5 பேர், தஞ்சாவூர்ல இருந்து 16 பேர், தருமபுரியில ஒருத்தர், திருச்சிராப்பள்ளியில 4, திருவண்ணாமலையில 1, திருவாரூரில் 2, நாமக்கல் 1, மயிலாடுதுறை 7, சென்னை 6 ஆகிய 10 மாவட்டங்களை சார்ந்த 54 தமிழர்களும் சேர்த்து புதுச்சேரியை சேர்ந்த 3 நபர்கள் ஆக மொத்தம் 57 நபர்கள் கைலாஷ் யாத்திரைக்காக நேபாளத்திற்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. முதற்கட்ட தகவலின்படி நேபாள நாட்டில் இருக்கக்கூடிய லாண்ட்ரூக்ல இருந்து ரஸ்வாகதி என்ற இடத்திற்கு 3 வாகனங்கள்ல இவங்க வந்து டிராவல் பிளான் போட்டு பயணம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி போகிற பொழுது சரியா ரஸ்வா மாவட்டத்தில் இருக்கிற போட்டே கோசி அந்த ஆற்றின் அருகே ஏற்பட்ட திடீர் பெருவெள்ளத்தின் காரணமாக நடுவில் சென்ற வாகனம் சிக்கியுள்ளதாக முதல்ல தகவல் வந்தது. நான் இதை முடிச்சிடறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. முடிச்சேன், அதை சொல்றேன், பின்னாடி வருது, பின்னாடி சொல்றேன். அந்த வாகனம் நடுவுல சிக்கிக்கிட்டதாக முதல்ல தகவல் வந்தது. அந்த வாகனத்தில் பயணம் செய்த 20 தமிழர்கள் தங்களுடைய உடைமைகளை எல்லாம் உடனே அங்க விட்டுட்டு உடனே அங்கிருந்து குயிக்கா எவாக்குவேட் செய்யப்பட்டு அங்க இருக்கக்கூடிய ஆர்ம்டு போலீஸ் போர்ஸ், திமுரே பகுதியை சார்ந்த அந்த ஆர்ம்டு போலீஸ் போர்ஸ் என்ற பகுதியில் சென்று அவங்க வந்து தஞ்சமடைகிறாங்க. பாதுகாப்பாக இப்ப அங்க தஞ்சமடைந்தவங்க இருக்கிறாங்க என்ற தகவலும் நாங்கள் உறுதிப்படுத்திருக்கிறோம். தற்போது அவர்கள் மீட்கப்பட்டு மேலும் தரை வழியாக ஒரு ஆல்டர்னேட் ரூட் போடப்பட்டு காத்மாண்டு அழைத்து வந்த ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. மோசமான காலநிலையின் காரணமாக இங்க அங்கங்க இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள், நாம் குறிப்பாக நம்முடைய தமிழர்கள் எத்தனை பேர் எங்க இருக்காங்கிறது ஒவ்வொரு மணி நேரமும் நாங்க வந்து தீவிரமா கண்காணிச்சுட்டே வரோம். அந்த நம்பர் மாறிக்கிட்டே இருக்கு. 2 பேரா, 3 பேரா, 5 பேரா, இன்னும் அந்த நம்பர் சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில மீதமுள்ள 34 பேர்களை பற்றிய விவரங்களை பெறுவதில் ஒரு தாமதம் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் அதை க்ளோஸ் மானிட்டர்ஸ்ல நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். 54 தமிழர்களையும் விரைந்து தாயகம் மீட்டு வரும் பணியையும் விரைவுபடுத்துமாறு காட்மாண்டுவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்திடம் நேத்துல இருந்தே தீவிரமாக நம்ம தொடர்பு கொண்டு பேசிக்கிட்டு வரோம். அந்த நடவடிக்கையும் தனியாக நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். மேலும் இன்னொரு சென்னையிலிருந்து இயங்கக்கூடிய மகாதேவ் கைலாஷ் யாத்ரா நிறுவனம் 49 தமிழர்களை இதே பர்பஸ்ல அங்க வந்து அழைத்து போயிருக்கிறாங்க என்ற விவரமும் இப்ப தெரிய வந்தது. அவர்கள் பற்றிய முழு விவரங்களையும் பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறோம். அந்த 40 பேர் அவங்க டிராவல் பிளான் என்ன, எந்த இடத்துல சிக்கி இருக்கிறாங்க, அவங்களுடைய வேற பொசிஷன் என்ன, அதையும் நாங்க வந்து தீவிரமாக ஃபாலோ பண்றோம். மேலும் நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களுக்கு உதவி தேவைப்படக்கூடிய நிலையில் அவர்களோ அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களோ அவர்களினுடைய பாதிப்பு போலவே அந்த ஃபேமிலி மெம்பர்ஸுடைய பாதிப்பு இன்னும் பெருசு பரிதவிச்சுட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசினுடைய அயலக தமிழர் நலத்துறையின் கீழே ஒரு 24x7 கட்டணமில்லா உதவி எண்களை வந்து நாங்க வந்து அனௌன்ஸ் பண்ணோம். இதுல வந்து 4 வகையா பிரிச்சிட்டோம். இந்தியாவுக்குள்ள இருந்தே அவங்க வந்து தொடர்பு கொள்றாங்கன்னா அது ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் 1800-309-3793. சப்போஸ் வெளிநாடுல இருந்து தொடர்பு கொள்றாங்கன்னா அவங்க ஜஸ்ட் மிஸ்டு கால் விட்டா போதும். +91 இந்தியா கூட போட்டுட்டு 8069009900. இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் நம்பர் கடைசி டிஜிட் மட்டும் மாறும், 0க்கு பதில் 1 போட்டு, அதாவது ஓப்பனிங்ல +91 இந்தியா கூட போட்டுட்டு 8069009901 இந்த நம்பர். 4வதா நம்முடைய தமிழ்நாடு இல்லம் நம்முடைய புதுதில்லியில ஒரு கட்டுப்பாட்டு அறையை நாங்க வந்து ஏற்படுத்தி இருக்கிறோம். அதுக்கு 9289516712. இதையெல்லாம் நம்ம கொடுத்த உடனே அதுல எவ்வளவு நம்பர்ஸ் வந்தது மதிப்பிற்குரிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கூட கேட்டிருந்தாரு. அது கிட்டத்தட்ட 937 அழைப்புகள் வந்தது. அவர்களுக்கு உண்டான கம்யூனிகேஷன் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய தகவல்களையும் கொடுத்திருக்கிறோம். மேலும் இது தொடர்பாக புதுதில்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லத்தில் ஒரு கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டிருக்கே. அவங்க வந்து தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஓய்வு பெற்ற நீதிபதி மற்றும் இங்கிருந்து போன சகல குழுக்களை சார்ந்த தமிழர்கள், அங்க இருக்கக்கூடிய மீட்கப்பட்டவர்கள், மீட்கப்பட வேண்டியவர்கள், அந்த குறித்த ஒவ்வொரு மணி நேரமான தகவல்களும் சேகரிக்கப்படுகிறது. மேலும் நேபாள அரசுடன் தொடர்பு கொண்டு இதற்குண்டான உரிய நடவடிக்கைகளை கொலாபரேட்டிவா நேபாள அரசும் இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் இப்படி பல்வேறு வகையான கொலாபரேட்டிவ் மெஷர்ஸ்ல எடுக்கப்பட்டு வருகிறது. காட்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகத்தின் அதிகாரிகள் மூலமாக நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வரோம். இது ஒரு பெரிய வேக்கப் கால், இது ஒரு பெரிய எழுகை மணி. பாதிக்கப்பட்ட குடும்பங்களோட துன்பத்தில் துயரத்தில் நாங்கள் வந்து துணை நிற்கிறோம். ஆனா நமக்கெல்லாம் அது ஒரு பெரிய எழுகை மணி. கிளைமேட் சேஞ்ச் இஸ் ரியல். கட்டாயமாக இயற்கை பேரழிவு போன்ற சம்பவங்கள்லாம் அதிகரித்து வருவது ஒரு நல்ல போக்கல்ல. ஐநா சபையில SDG கோல்ஸ்னு, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு இதற்குண்டான தீர்வுகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க.
தயவு செய்து நம்முடைய மாமன்ற உறுப்பினர்கள் இதை போன்ற சம்பவங்கள்லாம் ஒரு பெரிய பாடமாக எடுத்துக்கொண்டு நாம் உருவாக்கக்கூடிய சட்டங்களோ எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளோ இனி வருங்காலங்களில் இதை போன்ற இயற்கை பேரிடர்களை நம்மால் சமாளிக்கவே முடியாது. அதை போன்ற இயற்கை பேரிடர்கள் ஏற்படாதவாறு கண்ணும் கருத்துமாக உருவாக்க வேண்டும். இதை குறித்து மேலதிக தகவல் கிடைக்கப்பெறும் போது மாமன்றத்தில் உங்கள் அனுமதியோடு உங்கள் மூலமாக தெரியப்படுத்தும் என்பதையும் தெரியப்படுத்துகிறேன். நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பல்வேறு குழுக்களை நீங்கள் அமைக்கிறீர்கள். அதில் உச்சமாக இருக்கிற குழு என்பது அவை உரிமை குழு. ஏற்கனவே அவை உரிமை குழுவுக்கு உரிமை மீறல் என்ற அடிப்படையில் 2 கடிதங்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு காலையில் கூட மாண்புமிகு பேரவைத்தினுடைய தீர்ப்புக்கு மாறாக நீக்கப்பட்ட பகுதிகளை திரித்து வெளியிடுகிறது சம்பந்தமாக உரிமை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கூடுதல் தகவல். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தற்போது அரசு நிகழ்வை முடித்துக் கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் வந்துட்டு இருக்கிறாரு. அவருடைய தலைமையில உடனடியாக ஒரு ஆய்வு கூட்டம் நடைபெற இருக்கிறது. அமைச்சர் பெருமக்கள், அதிகாரிகள், பல்துறை வித்தகர்கள், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில இது குறித்து தீவிர நடவடிக்கை குறித்த ஒரு அவசர கூட்டம் நடைபெறுகிறத உங்கள் மூலமாக தெரியப்படுத்துகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த அவை உரிமை குழு என்பது ஒரு உச்ச அதிகாரம் படைத்தது, உங்களுக்கே தெரியும். ஏன்னா அதில் தண்டனை கொடுக்குற அளவுக்கு கூட அதிகாரம் படைத்தது உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற குழு தான். ஆனால் 2 முறை நான் கொடுத்துருக்கிறேன், உரிமை மீறி இருக்கிறார்கள் என்ற அந்த அடிப்படையில் கடிதம் கொடுத்து நீங்கள் குழு அமைத்த உடனேயே அதை பற்றி பரிசீலனை செய்கிறோம் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த விதி, பேரவையினுடைய விதி புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 225 எழுப்பப்பட்ட பிரச்சனைகள் அவையும் உரிமை மீறியதாகவோ அல்லது அவையை அமைப்பதாகவோ இருந்து அவையின் தலையீடு அவசியம் என்பது பேரவைத்தில் கருதினால் அவ்வுரிமை மீறல் பிரச்சனையை உரிமை குழுவிற்கு அனுப்ப பெற வேண்டும் என்றோ அல்லது பேரவையை நேரடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று உறுப்பினர்கள் யாராவது ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தால் அதை அனுமதிக்கலாம் என்று நீங்களே இந்த புத்தகத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. எனவே உரிமை குழு அமைக்கிற பொழுது அமைக்கட்டும். இந்த வரிசையாக சொன்னால் நீங்கள் நீக்கிறீங்க, இது வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. பிரிண்டரில் இருக்கவங்க அதை பார்த்து கொண்டு அதை போடுவதில்லை, அதையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு எந்த யூடியூபர் என்ற அடிப்படையில், சமூக வலைத்தளம் என்ற பேரில் இந்த அவையினுடைய மாண்புகளை குறைக்கிற அளவுக்கு இன்றைக்கு பல்வேறு செய்திகள் வெளியே போய் கொண்டிருக்கிறது. ஆனால் சபையினுடைய மாண்பு போகிறது. ஆனால் நான் மாண்புக்கு நம்முடைய பேரவைத்தில் கேட்க விரும்புவது, இந்த உரிமைக்குழு அமைக்கிறது முன்னால் இந்த உரிமை எல்லாம் இங்கே நீங்களே ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு விவாதித்தால்தான் இதற்கு ஒரு தீர்வு காண முடியும். எனவே இதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினருடைய கருத்தை நான் நிச்சயமாக ஆய்வு செய்வேன். ஏற்கனவே இன்னொரு கருத்து வந்திருக்கிறது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா மற்றும் கிரேட் பிரிட்டன் அங்கேயெல்லாம் நீக்கப்பட்ட பகுதிகள் வராமல் எப்படி ஒளிபரப்பு செய்வது என்பதை பற்றிய ஒரு கருத்து வெளியிடப்பட்டு அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதே போன்ற நடைமுறையை இங்கேயும் கடைபிடித்தால் அது பொதுமக்களுக்கு சென்று சேர்கிற போது நீக்கப்பட்ட பகுதி இல்லாமல் அது நேரடி ஒளிபரப்பாகவும் செல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக ஒரு தகவல் அதை பற்றியெல்லாம் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக உங்கள் கருத்தை பற்றி ஆய்வு செய்து ஏற்கனவே உரிமை மீறல் கமிட்டிக்கு அனுப்பாமலே அதை செய்வதை பற்றிய அந்த கடிதம் உங்களிடமிருந்து எனக்கு வந்திருக்கிறது. அதை பற்றி நிச்சயமாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு விரைவில் அதை பற்றி ஒரு நாள் முடிவு எடுப்பேன்.